இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த கவிஞன், இன்னும் 100 ஆண்டு கடந்து வாழும் கலைஞன் முத்துக்குமார். முத்துக்குமாரை பத்தின ஒரு ட்ரிபியூட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கறத நாங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல நீங்களும் கலந்துக்கலாம். முத்துக்குமார் அவர்களுடைய எழுத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கறத முழுமையான டீட்டெயிலோட உங்களுடைய பெயர், முகவரி, போன் நம்பரோட eventspoken@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. செலக்ட் ஆகக்கூடிய நபர்களை எங்களுடைய டீம் இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ்க்கு சீக்கிரம் மெயில் அனுப்புங்க. காத்துட்டு இருக்கேன். தமிழ் சினிமாக்கள்ல நமக்கு மறக்க முடியாத நிறைய வில்லன் அண்ட் வில்லிகள் இருக்காங்க. ஆனா ஒரு சில வில்லி அல்லது வில்லன்களை தான் நம்ம தமிழ் சினிமா மக்கள் கொண்டாடும் வில்லன் ஆர் வில்லிகளா இருப்பாங்க. எந்த அளவு அப்படின்னா, அந்த திரைப்படத்துல கதாநாயகனை விட அந்த வில்லியவோ இல்ல அந்த வில்லனையோ தான் மக்கள் பெருசா கொண்டாடி இருப்பாங்க. ஆரவாரமா அதை பத்தி தான் பேசி இருப்பாங்க. அப்படி எனக்கு ஒரு கான்செப்ட் தோணுச்சு. அதனால Facebookல ஃபாஸ்டர் டவுட் கிளியரிங் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அப்படி அந்த குரூப்ல நீங்க செலிப்ரேட் பண்ற ஆர் உங்களுக்கு 100% ரைட்னு தோன்ற வில்லி ஆர் வில்லன்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஸோ அதுல இருந்து பிக் பண்ணி நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வில்லிஸ் ஆர் வில்லன்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம மிக்ஸா பார்க்க போறதுல 2 பார்ட்டா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வில்லிஸ் பார்த்துடலாம். அதாவது தமிழ் சினிமால மக்கள் கொண்டாடின வில்லிஸ், ஒவ்வொரு வில்லிஸும் அவங்களோட கேரக்டர் டெஸ்கிரிப்ஷன் என்ன, உண்மையில ஏன் மக்கள் அவங்கள கொண்டாடினாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த வீடியோல வில்லன்ஸ் பார்க்க போறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிறைய பேர் சொல்லி இருந்த ஒரு கேரக்டர் which is கீதா ஃப்ரம் வல்லவன். அந்த கொலவை சத்தத்தோட ஒரு தீம் மியூசிக் வரும் தெரியுமா? யுவன் சங்கர் ராஜா செம்மையா பண்ணியிருப்பார் அந்த மியூசிக். பயங்கரமான ஒரு பேங்கான ஒரு என்ட்ரியா இருக்கும் கீதாக்கு. ஸோ அந்த கீதாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நமக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவமா சொல்லுவோம்ல, டே உனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும்டா அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கீதா. கீதா பொறுத்தவரை ஒரு செல்ஃப் லவ், செல்ஃப் அப்சஷன் தாண்டி ஒரு வெறி பிடித்த பெண் தான் கீதா. இப்ப சமீபத்தில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்லாம் போட்டுன்னு இருக்கானுங்க, கமெண்ட்லாம் போட்டுன்னு இருக்கானுங்க. என்னன்னு, கீதா இஸ் அ பே, கீதா இஸ் மை லவ், கீதா இஸ் அ ஒய்ஃப் மெட்டீரியல்லாம் போஸ்ட் போடுறானுங்களே. அவனுங்க ஒரு நாள் கீதா கூட ஹஸ்பண்டா வாழ்ந்து பார்க்கணும். அப்ப தெரியும் கீதா கூட ஹஸ்பண்டா வாழ்றது எவ்வளவு பெரிய கொடூரம் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இப்ப நீ தான் வல்லவன், கீதாவை நீ கல்யாணம் பண்ணிட்ட. பல்ல காட்டாத, நான் சொல்ற மேட்டரை மட்டும் கேளு. பொதுவா ஒரு வீட்டுல என்ன பிரச்சனை வரும், மாமியார் மருமகள் சண்டை வரும். அப்ப பொதுவா ஒய்ஃப் என்ன கேட்பாங்க, உனக்கு ஆத்தா முக்கியமா நான் முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான், ஒய்ஃப் தான் முக்கியம் அப்படின்னு வருவான். பட் கீதாவை கல்யாணம் பண்ணன்னு வைய, உனக்கு ஆத்தா முக்கியமா கீதா முக்கியமான்னு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. கீதா தான் முக்கியம், நீ வந்தாகணும். அதை தாண்டி உன் போன் வால்பேப்பர்ல நீ கீதாவை தான் வைக்கணும், உன் வாட்ஸ்அப் டிபியில நீ கீதா போட்டோ தான் வைக்கணும். அதே மாதிரி பாத்ரூம் போயிட்டு நீ ரீல்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது, நீ கீதாவை பத்தி மட்டும் தான் அங்கேயும் யோசிச்சுன்னு இருக்கணும். ஏன்னா கனவுலயே கீதாவை பத்தி தான் நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. பாத்ரூம் போனா மட்டும் நீ ரீல்ஸ் பார்த்துருவியா? நீ இப்படி பல அப்சஷன்ல நீ வாழ்ந்துகிட்டு இருப்ப. இதை மீறி நீ கீதா கூட வாழ்ந்துட்டேன்னு வைய, நீ வீரன்டா. கீதா உனக்கு தான், போ போ. ஸோ கீதா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த செலிப்ரேட்டட் வில்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது நீலாம்பரி ஃப்ரம் படையப்பா. ஸோ நீலாம்பரி பொறுத்தவரை அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டில் பிறக்கிற பொண்ணு. அதை தாண்டி அந்த பொண்ணு வெளிநாட்டுல எல்லாம் போய் படிக்குது. அப்படி படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வரும். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பிரேக் ஆகி ஈகோவா மாறும்போது தான் அந்த பொண்ணு நீலாம்பரியா மாறுறாங்க. ஸோ நீலாம்பரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல ரொம்ப ப்ரொக்ரெசிவாகவும் பேசுவாங்க. உதாரணமா நாசர் மணிவண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது அப்போ அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு விருப்பமே இல்லைனாலும் இவங்க கட்டாயப்படுத்துறாங்கன்னு கல்யாணம் பண்றிய, உன்ன மாதிரி பொம்பளைங்களால தான் நிறைய ஆம்பளைங்களை நம்மள மிதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொக்ரெசிவா பேசுவாங்க நீலாம்பரி. ஆனா அதே நேரத்துல ஆப்போசிட்ல அவங்க படையப்பா மேல ஆசைப்படுவாங்க. சோ படையப்பா என்ன அவ்வளோ ரொம்ப தன்மையானவரான்னு கேட்டீங்கன்னா, அவரும் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவர் தான். ஏன்னா அவரும் அதே மாதிரி ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கிறாரு, அவரும் பயங்கரமா படிச்சிருக்காரு. அவரு எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா சாத்வீகம் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள பொண்ணு. சோ இப்படி இருக்கிற படையப்பனுக்கும் நீலாம்பரிக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு. ஆனா இந்த எந்த இடத்துல நம்ம படையப்பாவை ஹீரோவா பாக்குறோம் அப்படின்னா, அவன் சித்தப்பா சொத்தை புடுங்கிட்டான், அதே நேரத்துல அவன் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சு, அம்மா அந்த வருத்தத்திலேயே ரொம்ப சோகமா இருக்காங்க. இது இல்லாம அந்த மலையை குடைஞ்சு கிரனைட் எடுத்து எப்படியாவது பணக்காரன் ஆகணும், இழந்த சொத்தை மீட்கணும், அம்மாவை சந்தோஷப்படுத்தும், இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. இந்த பல பிரச்சனைகளை கடந்து வர்றதுனாலதான் படையப்ப
ஹீரோ ஆகுறாப்ல. இதே நீலாம்பரி பாத்தீங்கன்னா நீலாம்பரிக்கு ஒரே கொள்கை தான், படையப்ப நம்ம கூட வாழணும், இல்லையா படையப்ப ஜென்மத்துக்கும் நல்லா வாழக்கூடாது. அவங்களோட அந்த செல்ஃப் அப்சஷன் எந்த அளவு போயிடும் அப்படின்னா, அத்தனை வருஷம் கழிச்சு படையப்பனை வந்து ஃபேமிலியா பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வரும், இவன் எப்படி நம்ம இல்லாம இவ்வளவு சந்தோஷமா வாழ்றா அப்படின்ட்டு. இவ்வளோ ஈகோ அப்படிங்கிறது அந்த ஒரு ரீசன்னால தான் வருது. அண்ட் குறிப்பா கிளைமேக்ஸ்ல நீலாம்பரியோட ஈகோ ஒரு இடத்துல உடையும். அது எங்க அப்படின்னா, இவ்வளோ டார்ச்சர் பண்ண நீலாம்பரிய படையப்பா வந்து அந்த வேலை தூக்கி போட்டு காப்பாத்துவாப்ல. பரவாயில்ல, நம்ம இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் நம்ம உயிரை காப்பாத்துறாங்க அப்படின்ட்டு உடனே திரும்ப அந்த ஈகோ வந்து உள்ள வந்துடும். எப்படின்னா வந்து, ஓ நீ பிச்சை போட்டு நான் வாழணுமா அப்படின்ற மாதிரி நீலாம்பரி வந்து இருப்பாங்க. ஆக்சுவலா ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்களேன், படையப்பாவும் நீலாம்பரியும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னா, படையப்பா வந்து பொண்ணே கிடைக்கல, சாத்விகம் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல, சரி சொந்தத்துலதான் இருக்க, வயசாகிட்டே போகுதுன்னு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். சூனா வடிவேலு காமெடி இருக்கும்ல, அவனும் பொண்டாட்டி இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆறு படையப்பா பெரிய வெண்ணையா அப்படின்ற மாதிரி நீலாம்பரி கேட்பாங்க. அதுக்கு படையப்பா வந்து பேரை சொல்லிட்டா பாடுறா அப்படின்ற மாதிரி இவரு ட்ரிப் ஆவாரு. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிதான் இருந்திருக்கும் அவங்க கப்புலா இருந்தாங்க அப்படின்னா. அடுத்து நம்ம பார்க்க போறது த ரூத்லெஸ் வில்லி, அனிதா பாண்டியன் ஃப்ரம் 1000 ஒருவன். ஸோ அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான கதை தான். ஏன்னா இவங்களும் ஒரு மிகப்பெரிய கிங்டம், விச் இஸ் சோழா கிங்டம். இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிங்டம். ஸோ ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்கும், ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கான நியாயங்கள் அப்படின்னு இருக்கும். என்ன, அந்த ஒரு கிங்டம் வந்து அவங்க பிடிக்கணும், அவங்களோட அரசாட்சி அப்படிங்கிறது பெருசா இருக்கணும் அப்படின்றது தான். ஆனா இந்த இடத்துல அனிதா பாண்டியன் எங்க உள்ள வர்றாங்க அப்படின்னா, அவங்களோட விச் இஸ் பாண்டியர்களோட அந்த சிலையை வந்து சோழர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி எடுத்துட்டு போன பின்னாடி வம்சாவழியா அந்த கதை சொல்லி எப்படியாச்சும் அந்த சிலையை மீட்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க். இப்படி இருக்க அனிதா பாண்டியன் எந்த அளவுக்கு அவங்க இறங்கி போவாங்க அப்படின்னா அதுக்கு எல்லையே கிடையாது. அதாவது அவங்க இடத்துக்கே போய் அவங்க மாட்டி, அதுக்கப்புறம் தன்னையே ஒரு ஆயுதமாக்கி அந்த ராஜாவை மயக்கி அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மக்கள் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்களோட ரத்தத்தை விஷமாக்கி அந்த விஷத்தை தண்ணியில கலந்து இந்த மாதிரி இவ்வளோ வேலைகள் பண்றாங்க. அதே நேரத்தில் அனிதா பாண்டியன் அவர்களுக்கு இரக்கம் இருக்கா அப்படின்னா, இரக்கம் என்ன விலை அப்படின்னு கேட்கறவங்க தான் அந்த கேரக்டர். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சோழர்கள் அந்த வம்சத்தோட அந்த பெண்களை வந்து அத்துமீறல்கள் ஏகப்பட்டது நடக்கும். இன்ஃபேக்ட் செல்வராகன் அவர்களே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அந்த காட்சிகள் பாத்தீங்கன்னா ஈழம் அங்க என்ன நடந்ததோ அதை மையமா வச்சுதான், அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் எடுத்தேன், பார்க்கும்போது மக்களுக்கு அது வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், படத்துக்குள்ளேயே இருப்போம். ஸோ படத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ அத்துமீறல்கள் நடக்கும் அந்த பெண்களுக்கு. இன்ஃபேக்ட் அனிதா பாண்டியனும் ஒரு பெண்ணு தான். அந்த பெண்களுக்காகவாச்சும் அட்லீஸ்ட் அவங்க பேசுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்கள பொறுத்தவரை அவங்களும் எதிரி தான். இன்ஃபேக்ட் அந்த பெண்கள்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அனிதா பாண்டியனுக்கு, எதிர் ராஜ்யத்தை சேர்ந்தவங்க, அவ்வளவுதான். அவங்க செத்தாலும் அவங்க மேல அத்துமீறல்கள் நடந்தாலும் இவங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ரீமா சென் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த். நிறைய பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரீமா சென் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர க்ரஷ் சின்ன வயசுல. ஏன்னா இந்த மின்னலை படம் ஆகட்டும், இந்த படம் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. பட் இந்த கீதா கேரக்டர், அதே மாதிரி இந்த அனிதா பாண்டியன் கேரக்டர்லாம் பார்த்த பின்னாடி நார்மலா அவங்க ஏதாவது ஒரு போட்டோல சிரிச்சா கூட எனக்கு பயங்கர வில்லியா தெரியுவாங்க. ஸோ அந்த அளவு ரெண்டு ஐகானிக்கான வில்லி கேரக்டர்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்காங்க ரீமா சென். அடுத்து நம்ம பார்க்க போறது ஈஸ்வரி ஃப்ரம் திமிரு. ஆக்சுவலா அது வரைக்கும் தமிழ் சினிமால ஒரு வில்லன் என்ட்ரிங்கிறது எப்படி இருக்கும்னா, அந்த லைனா டாடா சும்மா வரும், ஆஸ் யூஷுவல் கத்தி எல்லாம் வெளில சுத்திக்கிட்டே வருவாங்க, உருட்டுக்கிட்ட சங்கிலி எல்லாத்தையும் வெளில சுத்திக்கிட்டே கத்திக்கிட்டே வருவாங்க, லைனா வந்து நிற்கும், அடியெல்லாம் இறங்குவாங்க, கதவு திறந்தோடனே வில்லன் வந்து கெத்தா வேட்டியோட இறங்குவாப்ல. பட் முதல் முறையா அதே மதுரையில ஒரு அதே மாதிரி ஒரு லைனப்ல வரும், எல்லா வில்லனும் இறங்குவாங்க, அந்த கார் கதவை திறந்தோடனே உள்ள இருந்து பச்சை தாவணியோட ஒரு வில்லி வருவா, அதுதான் ஈஸ்வரியோட என்ட்ரி. சோ ஈஸ்வரி பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு துணிச்சலான கேரக்டர். ஆஃப் கோர்ஸ் அவங்களுக்கு அண்ணன் சப்போர்ட் இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் நிறைய பேர் இறங்காத ஒரு விஷயத்தை கூட தைரியமா செய்யக்கூடிய ஈஸ்வரி கேரக்டர் தான் வில்லி கேரக்டர். சோ அந்த வட்டிக்கு பணம் கொடுக்கறது, அப்படி வட்டி பணம் வந்து சரியான டைம்ல வரலன்னா போய் விட்டு கெடாசுறது, வீட்டை ஜப்தி பண்றது, அவங்க அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் அவங்களோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் தான். சோ இப்படி இருக்க ஈஸ்வரியா முறையா ஒருத்தன் பிரேக் பண்றான். ஏன்னா அது வரைக்கும் ஈஸ்வரி முன்னாடி ஒருத்தன் நின்னு பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்க ஈஸ்வரி மேல அவளும் ஒரு பொண்ணு தானே, இப்படி இன்னொரு பொண்ணு அவமானப்படுத்துறாளே அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாப்ல, தாவணி மேல கை வச்சிருவாப்ல. அதை ஈஸ்வரி எப்படி புரிஞ்சுக்கும்னா,
என் மேல முறையா ஒரு ஆம்பளை கை வச்சான் ஊருக்கு முன்னாடி, அப்போ அவன் தான் என் கழுத்துல தாலி கட்டணும், அவன் கூட தான் நான் வாழணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இது லவ் எல்லாம் இல்ல, பழி வாங்கணும் ஹீரோவை. பழி வாங்குதல் பல வகைகள் இருக்கு. இந்த பழி வாங்குதல் அப்படிங்கிறது கல்யாணம் பண்ணி பழி வாங்கணும். சோ இப்படி இருக்க ஈஸ்வரி ஆரம்பத்துல ஒரு பழி வாங்குதலா தான் அந்த விஷயத்த பாக்குறா. ஆனா போக போக ஹீரோ மேல அவளுக்கு லைட்டா அந்த லவ் அப்படிங்கிறது வருது. அந்த லவ்வோட அப்சஷன்ல தான் ஹீரோவை போய் அநியாயத்துக்கு ஹராஸ் பண்ணுவா, அநியாயத்துக்கு வந்து ஸ்டாக் பண்ணுவா. இன்னைக்கு வந்து ஸ்டாக்கிங் ஹீரோஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பட் அன்னைக்கே என் தலைவி வந்து ஹீரோவை ஸ்டாக் பண்ணியிருப்பா, உயிரை வாங்கியிருப்பா போட்டு. பெருசாலாம் இல்லை. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரி கேரக்டர் ஒரு 20 நிமிஷம் தான் வரும். அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த கதைக்கு எவ்வளவு இம்பாக்ட் கொடுத்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெருசா நிறைய படங்கள் நடிச்ச மாதிரி தெரியல. ஆனா அந்த ஒரு கேரக்டர், ஒரே கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் பேச வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு ஆக்டிங், அந்த கதைக்களம், குறிப்பா அந்த கேரக்டர் எவ்வளவு டெப்தா இருந்தா லிமிடெட் டைம்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம மைண்ட்ல நிக்குது. அதுதான் ஈஸ்வரியோட மிகப்பெரிய சக்சஸ். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த படத்துல ஈஸ்வரிக்கு எதிரா அப்பாவியா இன்னசென்ட்டா நிக்கிறது யாரு தெரியுமா? நம்ம ரீமா சென். சோ இந்த படத்துல ரீமா சென் வந்து பயங்கர இன்னசென்ட்டா இருப்பாங்க. ஈஸ்வரி பாத்தீங்கன்னா விட்டு திருப்புன்னு திருப்பிக்கிட்டு இருப்பாங்க இந்த படத்துல. நம்ம கேமராமேன் கேக்குறாப்ல, ஈஸ்வரியை கல்யாணம் பண்ணுவீங்களா நீங்க அப்படின்ட்டு. எதுக்கு வாயிலேயே மிதி வாங்குறதுக்கா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொர்ணாக்கா. பொதுவாக யாராவது கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணா பெண்கள் அப்படின்னா, ஏன் சொர்ணாக்கா மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி இந்த கேட்குற வழக்கம் உருவானதே அந்த கேரக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த சொர்ணாக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அரசியல்வாதி கேரக்டர். ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த அரசியல் வில்லன்கள் அப்படின்னு காட்டும்போது எப்போவுமே ஆண்களை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டுவாங்க. பட் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் படத்தில் வந்து ஒரு பெண் அரசியல்வாதி, ஒரு பெண் ரவுடி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தம்பிங்களை வந்து எப்பவுமே தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. அதே மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டருக்கு தான் அடியாளா இருப்பாங்க. அப்படி இருக்கும் போதும் அந்த மினிஸ்டர் அவங்க பேச்சையும் கேட்க வைக்கிறதுக்கான அவங்க செய்யற விஷயம், குறிப்பா ட்ரெயின்ல செவில் மேலே ஒருத்தங்க வைப்பாங்க. அது அப்புறம் போன் பேசின இருக்கும்போது அதெல்லாம் பாத்துக்கலான்டா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு இவங்க போன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல சேட்டைகள் எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சைன் போடும்போது பச்சை குத்து இருப்பாங்க, அதை பார்த்து வந்து சைன் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கேரக்டர் தான் வந்து சொர்ணாக்கா. பயங்கர ஹைலைட்டான அந்த கேரக்டர். ஆக்சுவலா அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல அந்த மாதிரி நடிச்சாங்க. சிவகாசியில பாத்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் ராஜோட மாமியாரா வருவாங்க, செருப்பை கொண்டு வருவாங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். அந்த தூள் படத்தோட மிகப்பெரிய ஹைலைட். நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க, பசுபதி இருக்காரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர், அவங்க எல்லாத்தையும் தாண்டி ஹைலைட்டா நமக்கு படுறது பாத்தீங்கன்னா சொர்ணாக்கா. அவ்வளோ டாமினண்டா இருக்கும் அந்த கேரக்டர். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, தெலுங்குல வந்து தூள வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அதுல அந்த பாட்டி கேரக்டர் வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. இங்க சொர்ணாக்காவா நடிச்சாங்கல்ல, இவங்க வந்து அந்த பாட்டி கேரக்டரா அங்க போய் நடிச்சிருப்பாங்க. அந்த மதுரை வீரன் தானே, அதே மாதிரி பாட்டு அவங்க ஒன்று வரும். அந்த பாட்டை வந்து இவங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தெலுங்குல இவங்களை கொஞ்சம் டம்மி ஆக்கிட்டாங்க. பட் தமிழ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ், இப்ப சிவகாசி சொன்ன மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியில வர ஒரு பயங்கரமான வில்லி கேரக்டர், which is பானு from பார்த்தேன் ரசித்தேன். ஸோ சிம்ரன் ஒரு பீக் பெர்ஃபார்மரா இதுல வந்து அவ்வளோ சூப்பரா வந்து கலக்கியிருப்பாங்க. அதாவது இவங்க பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோயின், அந்த ஒரு மார்க்கெட் உள்ளவங்க. பட் இந்த படத்துல வந்து ஒரு வில்லியா வந்து நடிச்சிருப்பாங்க. இதெல்லாமே வந்து ஜஸ்ட் மிஸ்ல, அதாவது இந்த நூல்ல மிஸ் ஆகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இந்த படம்லாம். ஏன்னா இந்த படம் கொஞ்சம் கனெக்ட் ஆகாம போச்சோ, இல்ல மக்கள் வந்து ஏத்துக்காம இருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகியிருக்கும். இவ்வளவு துணிச்சலா நடிச்ச அந்த ஹீரோயினுக்கும் ஒரு கெட்ட பேர் மாதிரி வந்திருக்கும். என்ன இவ்வளவு நாள் ஹீரோயினா நடிச்சுட்டு திடீர்னு வில்லியா நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. பட் அதை தாண்டி இந்த படம் வந்து அவங்க ரிஸ்க் எடுத்து நடிச்சாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் பெரிய அளவு செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே சிம்ரன் வில்லியா நடிச்சிருக்காங்களாம்பா, சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குல்ல, அது ஸ்ப்ரெட் ஆகி தான் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு அப்படின்னு வந்து அந்த டைம் வந்து சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த பானுன்ற கேரக்டரோட அந்த ஒரு வில்லத்தனம் அப்படிங்கிறது அந்த க்ளோஸ் டு கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீப்பா எடுத்திருப்பாங்க. குறிப்பா அந்த பானுன்ற கேரக்டர் வந்து சங்கர், அதான் ஹீரோ, which is பிரசாந்த் வந்து நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் கிட்ட ஆர்கியூ பண்றதாகட்டும், ஓ லவ் உனக்கு எப்படி நியாயமோ அதே மாதிரி ஏ லவ் எனக்கு நியாயம் தானே அப்படின்னு கேட்கிற சீன் ஆகட்டும். அதே மாதிரி லைலா கூட வந்து ஒரு கன்ஃபரன்டேஷன் சீன் வரும். ஊஞ்சல் உட்கார வச்சு சிம்ரன் வந்து பேசுவாங்க. அதெல்லாமே மிரட்டி விட்டு இருப்பாங்க சிம்ரன். செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அந்த வில்லத்தனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் பீக்ல அடிக்கும், க்ளோஸ் டு கிளைமேக்ஸ். ஸோ பானு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லி கேரக்டர் இன் அ லவ் ஸ்டோரி அப்படிங்கிறத நான் சொல்லுவேன்.
அடுத்து நம்ம பார்க்க போறது சண்டைக்கோழி 2ல வர பேச்சி அப்படிங்கிற கேரக்டர். அந்த வில்லியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சாதாரண உப்பு சப்பு இல்லாத காரணமா தான் இருக்கும். கரிசோத்துல ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து கரிசோத்தை தாண்டி மனுஷங்களை வெட்டி ஒரு வம்சத்திலேயே கடைசி வாரிசு வரைக்கும் காவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெறி கொண்டு இருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனை ஆகியும் அங்க இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வன்மத்தோடையே தான் இருப்பாங்க. ஆக்சுவலா அது ஊரும் மக்களும் கிடையாது, வன்ம குடோன்கள் வாழும் பகுதி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா அந்த பேச்சி கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க புருஷன் இறந்ததுல இருந்து அந்த தலைவீரி கோலத்தோடயே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு முடி கூட எடுக்காம இருப்பாங்க. எதுக்காகனா அந்த கடைசி வாரிசை கொன்னுட்டு தான் என் பையனுக்கு நான் மொட்டையே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவ்வளவு வன்மத்தோட இருப்பாங்க அந்த கேரக்டர். குறிப்பா யுவன் சங்கர் ராஜா ஒரு சம வேலை பார்த்திருப்பாரு. அதாவது அந்த பேச்சி கேரக்டருக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வில்லனியஸா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் பேச்சி என்ட்ரி ஆகும்போது அந்த வில்லியோட பிஜிஎம் இருக்குல்ல, அந்த வில்லியோட பிஜிஎம் ஒரு அடிஷனல் அப்படி ஒரு எலிவேஷன் தரும் அந்த கேரக்டருக்கு. எப்படி வல்லவன்ல கீதாக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மியூசிக் இருக்கோ, அதே மாதிரி இந்த படத்துல அந்த பேச்சின்ற கேரக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் எலிவேஷன் தருவாரு யுவனோட மியூசிக்ல. சோ இப்படி இருக்க இந்த பேச்சியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே வன்மத்தோட இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசியில ஆஸ் யூஷுவல் ஹீரோ வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தான் பேச்சி கேரக்டர் வந்து திருந்தோம். சோ இப்படி ஒரு ஆவரேஜ் கமர்ஷியல் மூவில இவ்வளவு சூப்பரான ஒரு வில்லி கேரக்டரா நடிச்சிருப்பாங்க வரலட்சுமி அவர்கள். ஆக்சுவலா இந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு வில்லி சான்ஸ் தான் வந்து நிறைய வந்தது. உதாரணமா இப்ப வீரசிம்மா ரெட்டி தெலுங்குல வந்து நம்ம பாலையா நடிச்சிருப்பாரு. அந்த படத்திலும் ஒரு சூப்பரான வில்லி கேரக்டர். அந்த படமும் as I said ஒரு பயங்கர மசாலா படம் தான். பட் அந்த வில்லி கேரக்டர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி சர்க்கார் படத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த கோமலவல்லி கேரக்டர் அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்கல்ல, இது வரைக்கும் பார்த்த படங்கள்ல வரலட்சுமி அவர்கள் வந்து ஒரு சவுண்டான ஒரு வில்லியா நடிச்சிருப்பாங்க. பட் சர்க்கார்ல பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் வில்லியா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சொன்ன அந்த லிஸ்ட் ஆஃப் வில்லிஸில் எனக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான வில்லிஸாக பட்டுச்சோ அந்த வில்லிஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் வில்லி கேரக்டர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் யார் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த வில்லி கேரக்டரை எப்படிப்பா மிஸ் பண்ண அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 இருக்கு, விச் இஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரம் தேவா. இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த கவிஞன், இன்னும் 100 ஆண்டு கடந்து வாழும் கலைஞன் நான் முத்துக்குமார். முத்துக்குமாரை பத்தின ஒரு ட்ரிபியூட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கறத நாங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல நீங்களும் கலந்துக்கலாம். முத்துக்குமார் அவர்களுடைய எழுத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கறத முழுமையான டீட்டெயிலோட உங்களுடைய பெயர், முகவரி, போன் நம்பரோட eventspoken@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. செலக்ட் ஆகக்கூடிய நபர்களை எங்களுடைய டீம் இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ்க்கு சீக்கிரம் மெயில் அனுப்புங்க. காத்துட்டு இருக்கேன்.